ஒரு கிராமத்தில் வாழ்ந்த ரங்கன் என்ற சிறுவன் மிகவும் புத்திசாலி. ஆனால் அவனுக்கு தெரிந்ததைவிட வேறு யாராவது அதிகமாகச் சொல்ல முடியுமா என்ற சந்தேகம் எப்போதும் இருக்கும். அவன் கேள்வி முயல் என்ற ஆத்திச்சூடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இதன் பொருள் கற்றறிந்த சான்றோர்கள் சொல்லும் அறிவான நல்லுரைகள் மற்றும் நூற்பொருளை கேட்பதற்கு முயற்சி செய் என்பதாகும். அதே கிராமத்தில் இருந்த சந்திரன் என்ற சிறுவன் எப்போதும் தன் ஆசிரியர்கள் பெரியவர்கள் அல்லது அறிவுள்ளவர்கள் பேசும்போது மிகவும் அமைதியாக இருந்து அவர்கள் சொல்வதை கவனமாக கேட்பான். ஒருமுறை அந்த கிராமத்தில் உள்ள ஆற்றின் குறுக்கே ஒரு புதிய பாலம் கட்ட வேண்டிய தேவை ஏற்பட்டது. பாலம் கட்டும் பொறுப்பு ரங்கன் மற்றும் சந்திரன் இருவரிடமும் ஒப்படைக்கப்பட்டது. ரங்கன் உடனே நான் என் அறிவை பயன்படுத்துகிறேன். நான் இதை சுலபமாக செய்து முடிப்பேன் என்று சொல்லிவிட்டு பழைய பாலத்தின் வடிவமைப்பைப் போலவே ஒரு புதிய பாலத்தை கட்டத் தொடங்கினான். அவன் இந்த கட்டுமானத்தில் பல வருடங்கள் அனுபவம் கொண்ட வயதான பொறியாளரிடம் கற்றவர் ஆலோசனை கேட்க முயற்சிக்கவில்லை. ஆனால் சந்திரன் பாலம் கட்டத் தொடங்கும் முன் கிராமத்தின் மூத்த பொறியாளர் ஒருவரை சந்தித்தான். அவரிடம் ஐயா, நாங்கள் பாலம் கட்டப் போகிறோம். இந்த ஆற்றில் வெள்ளம் வரும்போது பாலம் உடையாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்க முயற்சித்தான். வயதான பொறியாளர் கற்றவர் ஆற்றின் ஓட்டம் மண்ணின் தன்மை மற்றும் அதிகபட்ச வெள்ளத்தின் உயரம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மகனே, இந்த ஆற்றில் வெள்ளம் அதிகமாக வரும். அதனால் பாலத்தின் தூண்களை ஆழமாக அமைக்க வேண்டும். மேலும் பாலத்தின் ஓரத்தில் சிறிய தடுப்புகளை அமைத்தால் நீரின் அழுத்தத்தை தாங்க முடியும். இதுதான் நூல்களில் புத்தகங்களில் சொல்லப்பட்டுள்ள சிறந்த முறை என்று பல நல்ல ஆலோசனைகளை வழங்கினார். சந்திரன் பொறியாளர் சொன்ன அறிவுரைகள் அனைத்தையும் கேட்டு அதன்படி பாலத்தின் வடிவமைப்பை மாற்றினான். ரங்கன் பாலம் கட்டி முடித்தான். ஆனால் ஆற்றில் முதல் மழை பெய்து வெள்ளம் வந்தபோது அவன் கட்டிய பழைய வடிவமைப்பு பாலம் அதன் பலவீனமான தூண்கள் காரணமாக உடைந்து விழுந்தது. ரங்கன் தான் கற்றவரின் நல்லுரையை கேட்க முயற்சி செய்யாததை எண்ணி வருந்தினான். ஆனால் சந்திரன் கட்டிய பாலம் ஆழமான தூண்களுடனும் சரியான தடுப்புகளுடனும் உறுதியாக நின்று வெள்ளத்தையும் தாங்கியது. தலைவர் சந்திரனை பாராட்டினார். சந்திரன், நீ தனியாக சாதிக்க முயற்சிக்கவில்லை. அனுபவம் உள்ளவர் சொன்ன நல்லுரையை கேட்க முயற்சி செய்தாய். உன் அறிவோடு கற்றவரின் ஆலோசனையையும் சேர்த்து கொண்டதால்தான் நீ வெற்றி பெற்றாய். இதுவே கேள்வி முயல் என்பதன் உண்மையான அர்த்தம் என்று கூறினார். நீதி என்னவென்றால், நம்மால் எல்லாம் முடியும் என்று நினைக்காமல் கற்றறிந்தவர்கள் மற்றும் அனுபவமுள்ளவர்கள் சொல்லும் நல்ல ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகளை கவனமாக கேட்க முயற்சி செய்ய வேண்டும். அதுவே நமக்கு வெற்றியை தேடித்தரும்.